ஆதி, உன்னை என்னோட பையன் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அப்படி நாசமாக்கிட்ட. நீயும் உங்க அப்பன் புத்திய காமிச்சிட்டல. உங்க அப்பனும் நான் எவ்வளோ காதலிக்கன்னு தெரியாமலே என்னை ஏமாத்தினாரு. இப்ப இந்த பொண்ணும் உன்னை மேல எவ்வளவு உயிரா இருக்கு, உனக்காண்டி அழுதுட்டு இருக்க. அந்த பொண்ணை போய் ஏமாத்திருக்க. ஏமா நான் உங்களுக்காக தான். என்னது எனக்காக? ஏமா இந்த மனுஷன் உங்க கஷ்டப்படுத்தினார்ல. அவர் என்னை கஷ்டப்படுத்தினாருன்னா அவர் என்னோட அண்ணன். என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கு. அவர் என்னைய கஷ்டப்படுத்துறாரு. இல்ல உனக்கு என்ன பிரச்சனை ஆதி? ஏமா நீங்க அப்பா ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுல போய் நிக்கும் போது இவர் அசிங்கப்படுத்தி நம்மள அனுப்புனாருலாமா? இங்க பாரு, எங்க அப்பா அம்மா கோடீஸ்வரங்க சரியா? அவங்களுக்கு எங்க அண்ணன் நான் ரெண்டு பேரு தான். எங்க அப்பா என்னை அப்படி தங்கமா என்னை வளர்த்தாரு. நான் என்ன கேட்டாலும் என் அண்ணன் என் அப்பா எல்லாம் உடனே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் காதலிச்சு அவங்களுக்கு கூட ஓடி போனதே எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அப்படி ஓடி போனோடனே எங்க அப்பா நெஞ்சு வலியில படுத்துட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்புறம் அவர் குடிக்காரு, ஏமாத்துதாரு, நிறைய தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் உங்களுக்காண்டி பொறுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அவர் குடிக்காக என்னையவே கொன்று என் தாலியை அத்துட்டு போகணும்னு நினைக்கப்போ தான் உங்கள் 2 பேத்துக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயந்து எங்கள் அண்ணன்கிட்ட ஓடி போனேன். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அந்த கோபத்தில் தான் எங்கள் அண்ணன் இனிமேல் எங்கள் மூஞ்சிலே முழிக்காத, நீ தான் காதலிச்சு ஓடி போயிட்டல்ல, அப்படியே பேருன்னு சொன்னான். அப்படி இருந்தும் எனக்கு வாடகை வீடு பார்த்து கொடுத்தது என் அண்ணன். நான் வாடகை கட்டாமல் இருக்கப்போ எனக்காக வாடகை கட்டினது என்னோட அண்ணன். என்கிட்ட தப்பாக நிறைய பொறுக்கி பசங்க நடக்கும்போது அவங்கள போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தது என்னோட அண்ணன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்பில் எப்படி வந்துச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது என் அண்ணன். சொத்து உங்கள் தாத்தா, அதாவது என்னோட அப்பா ஒன்றும் உன் பேரில் எழுதி வைக்கல சரியா? அதை மாற்றி அவன் பேரில் உள்ள சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சது என்னோட அண்ணன். அண்ட் நீ பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ இவன் என்னோட தங்கச்சி பையன், இவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுங்க, ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு ஒவ்வொருத்தையும் போய் சொன்னது என் அண்ணன். அதனால தான் ஆதி இன்னைக்கு நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்க. உனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணது என் அண்ணன். அவரை நீ தெய்வமாக நினச்சிருக்கணும். அவர் பொண்ணை நீ உண்மைக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அப்படி ஏமாற்றி என் அண்ணனை அசிங்கப்படுத்திட்டு இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுட்டல்ல, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். இனிமேல் உன் வாயால் அப்படியே நீ சொல்லாத. எனக்கு நீ பையனே கிடையாது. எப்படி ஆதி உன்னை நான் இப்படி தான் வளர்த்தேன்? நான் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு நீ கேவலமாக நடந்திருக்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? பேசி நீயும் நிரூபிச்சிட்டல உங்கள் அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கன்ட்டு. ஏம்மா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் நின்னலம்மா. அப்போ உங்கள் அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்கல்ல, அது மட்டும் தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணால இருந்தானே உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. அது அவங்க பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பிரச்சனையில் அவங்க வீட்டில் போய் இருந்தால் என்ன ஆகும்னு நினச்சதாம்மா நான் இப்படி பண்ணேன். முட்டாள் இதுவரை எனக்காச்சும் எங்கள் அண்ணன் உங்ககிட்ட குறைச்சி பேசியிருக்கேன் நான் சொல்லு. இல்லை என் அண்ணன் இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே ஏதாச்சும் ஒன்று நான் இதுவரை உங்ககிட்ட புலம்பிருக்கேன் ஆதி? இல்லைம்மா. அப்புறம் எப்படி நீயா ஒன்று நினச்சி நீயா ஒன்று பண்ணுவ? நான் ஆஃபீஸ் வரல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன் ஆதி. நான் வரலனாலும் உன்னை சுற்றி என்ன நடக்கு, நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆதி. ஆனால் நீ என் கண்ணே மண்ணை தூவிட்டு இந்த பிள்ளையை ஏமாத்திருக்க. மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பா? உனக்கா? அதுவும் என் கிட்ட மன்னிப்பு கேட்குற? உனக்காண்டி பற்றி அங்கே அழுத்துட்டு இருக்கால ஆதி. நீ பண்ண விஷயத்த அவளையும் மன்னிச்சாலும் நான் உன்னை என்றைக்குமே மதிக்க மாட்டேன் ஆதி. என் அண்ணே நம்மளுக்கு தெய்வம், நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வம் மாதிரி அவன். உனக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கிடைச்சது அவன் விட்டு கொடுத்ததால மட்டும்தான். அவன் அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்திருந்தா உனக்கு ஒன்று கூட வந்திருக்காது ஆதி. நீ எந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் வேணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிச்சு? கிருஷி என் அன்னைக்கிட்ட சொல்ல போய் என் அண்ணே விட்டு கொடுத்ததால உனக்கு கிடச்சிச்சு. இது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். உங்கள் அண்ணனை இப்போ வர நான் விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமும் என்னோட அண்ணன் தான். என்னோட அண்ணன் தான் ஒவ்வொரு முறையும் உன் அண்ணனுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கான். நீ லவ் பண்ணி ஏமாற்ற போகிறங்கிற விஷயம் கிறிஷ் யார்கிட்ட சொன்னானோ இல்லையா, உடனே உன் அண்ணன் சொல்லிட்டான். உன் அண்ணன் உடனே உங்கள் மாமன் சொல்லிட்டான். இந்த ஆஃபீஸ் விடவே கூடாதுன்ட்டு அவ்வளோ தடுத்தாங்க. அப்படின்ட்டு அவள் வந்தா. அவங்க இவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தோ கண்ணில் மண்ணை தூவிட்டு இப்படி ஏமாந்து நிற்கிற பற்றியா? அவளை வேணா நீ ஏமாத்திருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் மொத்தமாக ஏமாந்து நின்னது நீ தாண்டா. உனக்காண்டி உன்னைய நம்பி 25 வருஷமா கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்ட அப்பாவை அவள் விட்டுட்டு வந்திருக்கானா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பா ஆதி. அவளை இப்படி அள வச்சிருக்க. அவளை ஏமாத்தும் போது உனக்கு உறுத்தலையோ ஆதி? நம்ம அம்மாவை இப்படிதான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டு அழுதுட்டு நின்னா அது மாதிரி இந்த பொண்ணையும் வைக்க போறோம். அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லு? என்னோட பிள்ளைய நீ இப்படி ஆக்கிட்டல ஆதி. இனிமேல் என்னோட ஆட்டத்தை நீ பார்ப்ப. உன்னைய உரு தெரியாம நான் அழிச்சிருவேன். உன் பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் பண்ணுவேன் பாரு. என் மவ பிறந்தலேருந்து அவளை எந்த விஷயத்துக்காகவுமே நான் அழ வச்சது கிடையாது. அவளை அழ வச்சு உன் காலில் விழுற அளவுக்கு நீ கெஞ்ச வச்சுட்டல்ல. இனிமேல் நீ எப்படி இருக்கன்னு நான் பார்க்குறேன். நான் தெரியாம வாயை மூடுடா. நீ தெரியாம பண்ற விஷயமா இது? என் பொண்ணை அபியூஸ் பண்ற அளவுக்கு போயிருக்க. எனக்காண்டி என் மவனை இருத்து. உனக்காண்டி நீ எல்லாம் நான் பண்ணதுக்கு என் மவளை எப்படி கொண்டு வந்து நீ பட்டிட்ட பத்தியா? உன் மவனை ஒழுங்க வளர்த்துருந்தா இப்ப என் மவ இப்படி அழுத்துட்டு இருப்பாளா? பண்ணதுக்கு நம்ம அனுப்புவோம் கிட்ட கேட்கறமா, தயவு செய்து மன்னிச்சிருமா.
ஏற்கனவே உன்னை கோயிலில் பார்த்துருக்கேன், ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நீ என் அண்ணம்மாவான்னு எனக்கு தெரியாமல் போச்சேம்மா. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி ஒரு நிலைமையை நான் கண்டிப்பாக வர விட்டுருக்க மாட்டேன். தயவு செய்து என் பையனை மன்னிச்சு அவன் கூட வாழுமா. தாரா வா போகலாம். அப்பா நீயும் என்ன பண்ணாலும் புருஷனை சகிச்சுட்டு வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா தாரா? அப்படி வாழ்றதா இருந்தா நீ அவன் வீட்டுக்கு போகலாமா? அப்போ ஒன்றும் நீ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். தாரா உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று, என்னை அங்கே வச்சு கடத்தி அப்யூஸ் பண்ண வச்சது நீங்கள் தானா? தாரா அது ஆமாம் இல்லை, அந்த பதில் மட்டும் சொல்லுங்க. நான் தான். தாரா தாரா நான் சொல்றத நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னைய போய் இத்தனை வருஷம் நான் காதலிச்சிருக்கேன் பாரு, எவ்வளோ நம்பினேன் உன்னைய. ஆனால் நீ என்ன அப்யூஸ் பண்ணுறதுக்காகவே ஆள் செட் பண்ணியிருக்க. இவ்வளோ கேவலமான வேலை பார்த்துருக்க. நான் தப்பிக்க போய் போச்சு, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? இல்ல தாரா, அவங்க அபியூஸ் பண்ற நேரத்துல நான் உன்னைய காப்பாத்தணும். இழிச்ச இப்படி நீயே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுவியோ? அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு பையனை பார்த்தாலே எவ்வளோ பயந்து நடுங்கினேன்னு உனக்கு தெரியுமா? இப்போவும் என்னைய கண்ணாடியில் பார்க்கும்போது அவன் ஒரு தொட்ட இடம்லாம் எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். எத்தனை நாள் இதை நினச்சி தூங்காமல் அழுது சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் போய் நான் வெளியில் வர எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு? தாராமா வா நம்ம போகலாம். இதோ இந்த மனுஷங்கிட்ட கூட நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அந்த நேரத்துலையும் உன்னைய மட்டும்தான் நினச்சிட்டு நான் ஆறுதலாக இருந்தேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீண்டு தெரிஞ்சிருச்சுல. இனிமேல் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ தாராவை தானே பார்த்துருக்க, தாரா சண்முகமாக சேர்த்து பார்த்தது இல்லைல்ல, இனிமேல் பார்ப்ப. நீ எல்லாம் தாராமா ப்ளீஸ்மா, சாபம் மட்டும் விடுறாதம்மா. சிப்ப நான் சாபம் விடுறது கூட ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி கூட உனக்குலாம் கிடையாது. எங்கள் அப்பா உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டார், இப்போ நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். எங்கள் அப்பா ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஊரை விட்டே ஓடி போயிரு. வாங்கப்பா போகலாம். தாரா ப்ளீஸ் நில்லுடி. நீங்கள் அழாதீங்க, இனிமேல் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே கோவம் இருந்தாலும் பெத்த அம்மான்னு கூட பார்க்காம எவனையாச்சும் விட்டு கெடுக்க வச்சிருவான். ஏம்மா சி அப்படி சொல்லாத, இனிமேல் வீட்டு பக்கம் வந்தால் நானே உன்னை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். டேய் கிறிஷு வாடா. மச்சான் நீயாச்சும் என் கூட. ஐயோ சார், உங்க கூட நாளாக இருக்க முடியுமா சார்? நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு, நாங்களாம் ஒரு சாதாரண கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயி. ப்ளீஸ்டா, நீயும் வார்த்தையால குத்தி கிழிக்காத. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் சொல்றத கேளு, இல்லைன்னா இனிமேல் நீ சொல்றது கேட்கறதுக்கு யாரும் உன் பக்கத்துல இருக்க மாட்டாங்கன்ற அனாதையா கடை. தாரா, சௌமி, ப்ளீஸ் டி அழாத. தாரா ப்ளீஸ் அழாத. என்னால சுத்தமா முடியலடி. அவனை நான் எதுக்காண்டி லவ் பண்ணேன்? இனி அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்ற நான் தானடி லவ் பண்ணேன். ஆனால் அந்த ஆபத்தை கொடுத்ததே என்ன அபியூஸ் பண்ணுறதுக்காக. உங்களை நான் அனுப்புனதே அவன் தாண்டி. தாரா ப்ளீஸ் அழாத, என்னைய பாரு. தாரோ எங்களை பாரு நீனே. ப்ளீஸ் டி இப்படி அழாத, எங்களை பாருடி, என்னைய பாரு நீனு. தாரா இப்படி உனக்காக பண்ணதுக்கு நீ எதுக்கிட்டே உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் யாரையாச்சும் இதுவரை நம்பி பார்த்துருக்கேடா நீனு? எல்லா விஷயத்துலையும் நான் எவ்வளோ உஷாராக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஆனால் அவனை பற்றி எதுவுமே யோசிக்காமல் முழுசாக நம்பினேன் டேடி. இப்படி ஏமாத்திட்டான் அவனை. லைஃப் எப்போதும் ஒன்று போல இருக்காதுல்ல, அப் அண்ட் டவுன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் தானே. நீ நிறைய டவுன்ஸ் பார்த்துருக்கடி, அதில் இதுவும் ஒன்று. இது நம்மளுக்கு புது லெசன், புது எக்ஸ்பீரியன்ஸ். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உன் கூட இருப்போம்டி. இன்னைக்கு சொன்னதான் தாரு, இன்னைக்கும் எப்போதும் நாங்கள் 2 பேரும் உன் கூடயே இருப்போம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி, எல்லாத்தையும் முட்டாளாக நினச்சேன். ஆனால் கடைசி நான் முட்டாளாகி போய் நிற்க பற்றியா? நீங்கள்லாம் அவசரப்படாதான்னு சொல்லும் போதே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும்டி. அவன் பேச்சை ஃபுல்லும் நான் நம்பினேன்ல. பாரா, நடந்தது நடந்து போச்சு, விடு. நீ போய் அப்பாவை பாரு, உடஞ்சி போய் இருக்காரு மனுஷன். இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவர் இன்னும் கஷ்டப்படுவார்ல. அப்பாவை ஃபேஸ் பண்றது கூட எனக்கு தைரியம் இல்லடி. அவரை ஏமாத்தணும்னு நினைச்சு கடைசி நான் தாண்டி ஏமாந்து போய் இருக்கேன். அவர் என் நல்லதுக்கு தான் பண்ணாரு, ஆனா அவரையே நான் தப்பா நினைச்சிட்டேன்டி. விடுடி, நீ வேணுக்கு நேவா பண்ண. சிச்சுவேஷன் அப்படி அமைஞ்சு போச்சு. தாராங்க பாரு, உன்னை இழந்ததுக்காக அவன் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். நீ அழக்கூடாது, அப்பாவை பாரு. இதெல்லாம் புத்திக்கு புரியுதடி. மனசு உனக்கு ஒன்று தெரியுமாடி, 4 வருஷமா அவருக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் என்னோட அத்தை பையன்தான். அந்த உண்மையே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னை பற்றி
நான் அவரை பார்க்கறதுக்கு முன்னுக்கூட்டியே அவருக்கு எல்லாமே விசாரிச்சு பக்காவா பிளான் பண்ணி நீ ஏமாத்திருக்காரு. வேற இப்படியே அழுதுகிட்டே இருக்க போறியா? போய் அப்பா கிட்ட பேசு. அம்மா இருந்தது கூட அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு தெரியலடி. நீ அழுதுட்டு இருக்கதை நினைச்சு அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. நீ அழு, ஆனால் அவருக்கு தெரியாம அழுடி. நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அவர் என்னத்துக்கு அவர் சொல்லு. அவர் முன்னாடியாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிடி. அந்த நம்பிக்கையாச்சும் அவருக்கு கொடு. ஏண்டி ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சின்ன வயசுல அம்மாவை பறிச்சுட்டாங்க. ஒருத்தனை ஆசை ஆசையா லவ் பண்ணிட்டு இருந்தா அவன் இப்படி ஏமாத்திட்டான். செத்து போயிடலாம் போல இருக்கு. ஆமாம்மா, என்னையும் கொன்று. அப்பா என்னையும் கொன்று. உங்க அம்மா இறந்ததுலேருந்து நீ தான் உயிர் எல்லாம் நான் நினச்சி வாழ்ந்திருக்கேன்ல. இப்போ உனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கா? லுக் அட் மீ தாரா. ஓப்பா என்னைய பாருன்னு சொன்னேன். என் பொண்ணு எதுக்கும் தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது. என்னோட பொண்ணு எப்போதும் தலை நிமிர்ந்து தான் இருக்கும். சாரிப்பா. அம்மா சாரி கேட்க இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீ காதலிச்ச பையன் நல்லவனா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது இல்லாமா? இந்த நேரத்தில் ஊர்ல எல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்லப்பா. இந்தியாவில் உங்களுக்கு தானே அசிங்கம். யார் சொன்னா என் பொண்ணு எனக்கு அசிங்கத்தை தருவான்ட்டு? எப்போதும் என் பொண்ணு எனக்கு பெருமை மட்டும்தான் தருவா. நீ இந்த ஒரு விஷயம் பண்ணதால நீ கெட்ட பொண்ணு ஆயிடுவியா சொல்லு? என் பொண்ணு ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்கா. இதை விட அப்பாவுக்கு என்ன பெருமை இருக்க போகுது சொல்லு? சாரிப்பா. அழாத குட்டி. நீ அழுதா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா மேல இருந்து நினைப்பாங்க, பாரு இந்த மனுஷன் நம்ம பிள்ளைய இன்னும் அழ விட்டுட்டு இருக்காரேன்ட்டு. தாரா,